ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் நான் 6 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? இந்த பைல் சூஸிங் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ளவர் சார்ட் தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளவர்ஸ்லேயே நம்பர் கொடுத்துருப்பேன். எந்த ஃப்ளவர் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். சரியா? இன்றைக்கி டிவைன் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு பிடிச்ச காட், உங்களோட ஏஞ்சல் யூனிவர்ஸ் எந்த காட் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ அந்த நேம் நீங்கள் அவங்கள மைண்டில் நினச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. இது எனர்ஜி ப்ரிடிக்ஷன். உங்களோட ஆறாவை ஸ்ட்ராங்காக பதிவிடும்போது உங்களுக்கு தடைகள் ஏதாவது இருந்தாலும் அதை இங்கே பிரேக் பண்ண முடியாது, உங்களுக்கு முடியும். ஸோ நீங்கள், நான், யூனிவர்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே, கமான். சரி, பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காங்க, யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், டிவைனோட கைடன்ஸ் என்ன பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் பேசிக்காகவே கொஞ்சம் தெய்வ பக்தி அதிகமாக இருக்கிறவங்களா, ஏஞ்சல்ஸ் வழிபாடு பண்ணுறவங்க, அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க அதிகமாக தெரியுது. அப்படியா? ஆமாண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம் அண்டு மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் நீங்கள் கன்னி, மகரம், ரிஷபம் அதில் கூட இருக்கலாம். ஓகேவா? பட் இந்த 6 ராசிக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப எப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களுக்கு உங்களோட இன்ட்யூஷன் இவ்வளோ நாள் கொஞ்சம், ஏன்னா சில ஆஸ்லேஷன் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு டைவர்ஷன் இருந்திருக்கும் கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது முக்கியமான முடிவுகள், இது ஒரு ஃபைனான்ஸ் ரீதியாக சொல்கிறேன், இல்லைனா ரிலேஷன்ஷிப்பு, இல்லைனா ஒரு ஜாபு. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபைனான்ஸ் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் ஒரு நிரந்தரத்தன்மை இல்லாமல் அது எதை செஞ்சாலும் கொஞ்சம் அதில் பிளாக்கேஜஸ் இருந்திருக்கும். அதில் கொஞ்சம் நீங்கள் சக்ஸஸ் பார்க்குறது கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதனால் நிறைய ஃபெயிலியர்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. எந்த டைரெக்ஷன் சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன், ஆஸ்லேஷன்லாம் இருந்திருக்கும். பட் இன்றைக்கி டே எனர்ஜி நல்லா இருக்குது, டிவைன் பவர் நல்லா இருக்குது. உங்களுக்கும் அந்த எனர்ஜியை நீங்கள் ஈர்த்துக்கக்கூடிய அந்த தன்மை நல்லா இருக்குது உங்கள்கிட்டையும். ஸோ உங்களுக்கு ஆஸ்லேஷன் ஏதாவது இருந்ததுன்னா, முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க, ஒரு ஃபைனான்ஸ் ரீதியாக நீங்கள் ஏதோ ஒரு மணி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஒரு திருமணத்துக்கு பார்க்க போகிறீங்க, இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னாலும் இன்றைக்கி பண்ணலாம். ஹாப்பியா? பண்ணலாம். ஆனால் உங்கள் இன்ட்யூஷன் எப்படி வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களோட இன்ட்யூஷன் ஆஸ்லேஷனில் இருக்குதுன்னா உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. டிவைனோட அதிகமாக கனெக்ட் பண்ணுங்கள், ப்ரேயரில் இருங்க. மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஆஸ்லேஷன் கண்டினியூ ஆகிட்டுருக்கு, இதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல அப்படின்னா நீங்கள் டிவைன் பத்தை காண்டாக்ட் பண்ணி ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. எதனால் இந்த ஸ்ட்ரக் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? பட் இன்றைக்கி டே எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் சில விர்ச்சுவல்ஸ் அதெல்லாம் கூட அடிக்கடி பண்ணுறவங்களா இருப்பீங்க. நம்ம கரெக்ட்? உங்களோட என்ன சொல்கிறதுனா, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. பட் அதை விட இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் போய் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவோம். அப்படியா? ஃபாஸ்ட்டாக பண்ணி கடவுள்கிட்ட என்னப்பா பண்ண போகிறீங்க? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவோமே, ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும். அப்படியா? அப்படிலாம் நினச்சிட்ருக்கீங்களா என்ன? டிவைன் என்றைக்கு கொடுக்கணும், என்றைக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு உங்கள் கைக்கு நினச்சிருக்காரோ அது அப்போ தான் வரும். ஓகேவா? நீங்கள் பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாம் டிவைனுக்கு உட்பட்டு வேறு யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதாக இருந்தால் நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் இங்கே ஒரு விஷயத்தை பதிவிடணும்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போது நீங்கள் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க ஒரு மதர் கேரக்டரில் இருப்பீங்க. அபோவ் 40-45, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மினிமம் 35லேயாவது இருப்பீங்க. இந்த ரீடிங், இந்த பைல் 1 சூஸ் பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? நீங்கள் ஒரு மெயில் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை ஃபீமேல் எனர்ஜியாக இருக்கலாம். பட் இது மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் எனர்ஜி தான் காமிக்குது. எந்த ஒரு விஷயமுமே
குறுக்கு வழியில் போய் செஞ்சிடலாம் அப்படின்றதே ஒரு பெரிய ராங் ரூட். ஓகேவா? ஏதாவது ஒன்று செய்யணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மனசு தான் எங்கே சரி பண்ணணும். எத்தனையோ விர்ச்சுவல் சொல்கிறாங்க, இதிலேருந்து இதை எடுத்து வை, அதிலேருந்து இதை எடுத்து வை. அதை நம்பிக்கையோடு பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு உங்களை நம்புகிறீங்களா? மாற்ற வேண்டிய இடம் எது தெரியுமா? உங்கள் மனசு தான். அங்கே மாற்றத்தை வர வைங்க. அங்கே நீங்கள் அந்த மனசுன்ற அந்த மண்ணுக்குள்ளே எதையோ தேவையில்லாத பயம், பதட்டம், இது எல்லாத்தையும் ஒரு விதை மாதிரி விதைச்சி வச்சுட்டு நீங்கள் மேலே போயிட்டு இது பண்ணுறேன், அதை பண்ணுறேன். அந்த கிளாஸ் டீச்சர் இல்லாத கிளாஸில் பசங்க பக்கத்து பெஞ்சில் இருக்கிறவன் சொல்கிறது, எதிர்த்த கிளாஸ் பசங்க சொல்கிறது, அவன் எதையோ கண்டுபிடிச்சிட்டேன், இதை எழுதினேன்னா அதில் 10/10 மார்க் வாங்கிடலாம், 100/100 வாங்கிடலாம்டா, எழுதுறா அப்படின்னு சொன்னான்னா உடனே உட்காந்து அதை காப்பி அடிச்சுட்டு வருது. அது காப்பி அடித்து அதில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா அது யார் ரெஸ்பான்ஸு? அந்த பையன் சொல்ல போகிறான்னா உங்கள் லைஃபு உங்கள் டைம் தான் போகும். அந்த மாதிரி இப்போ இது கிளாஸ் டீச்சர் இருந்த ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு தப்பு நீ பண்ணுறன்னா அடுத்தது நீ பாடம் கற்றுக்குவ. அங்கே கைடன்ஸ்க்கு ஆள் இருக்குது. அங்கே நீ அடுத்தது அதை கரெக்டாக பண்ணி அதில் சக்ஸஸ் பார்க்க முடியும். சரியான குருமார்களோட வழிகாட்டுதல், சரியான ஒரு கோச் இல்லாமல், சரியான ஒரு அதாவது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணுற அங்கங்கே சொல்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டு பண்ணுற விர்ச்சுவல்ஸ் ஒரு நேரம் ஒன்றா கூட கிளிக் ஆகலாம். பட் அது நிரந்தர தீர்வாக இருக்காது. நிரந்தர தீர்வு வேணும்னு சொல்லி அப்புறம் கடவுள்கிட்ட தான் அந்த கோயிலுக்கு போகலாமா, அந்த கோயிலில் போய் கொஞ்ச நாள் ப்ரேயர் வச்சு அது முடியலன்னா இன்னொரு கோயிலுக்கு போகலாமா? லாஸ்ட்டில் தெய்வத்தையே வெறுத்துருவீங்க. ஆமாங்க, நான் ஒரு காலத்தில் ரொம்ப ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேங்க. மெடிடேஷனாக பண்ணுவேன், உட்காந்தேன்னா 2 மணி நேரத்துக்கு எழுந்துக்கவே மாட்டேன். எத்தனை பேர் டைலாக் 2 மணி நேரத்துக்கு மேலே எழுந்துக்க மாட்டேன். எல்லா ஸ்லோகமும் சொல்லுவேன், எல்லா டிவைன் இதையும் சொல்லுவேன், எல்லாத்தையும் படிப்பேன். படித்து என்ன பிரயோஜனம்? அது கரெக்டான குருமார்கள் யாரும் இல்லாதனால இப்படி எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் படிச்சுட்டேன், எனக்கு என் காரியத்தை நான் எப்படியாவது சாதிச்சுக்குவேன். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். பர்மனன்ட் ரெமெடின்னு ஒன்று கடவுள் வச்சுருக்காரு. அந்த இடத்த நீங்கள் கச்சாமிச்சாம்னு பண்ணிங்கன்னா அதில் போய் சிக்கிக்குவீங்க. ஓகேவா? அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் இல்லை. அது நான் சொல்கிறவங்களுக்கு கரெக்டாக புரித்தட்டும். ஓகே, நமக்கு தான் கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அலர்ட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம டிவைன்கிட்டே பேசுவோம், டிவைனோட கனெக்டிவாக இருப்போம். நல்ல விதத்தில் எங்கே மாற்ற வேண்டியது உங்களோட மைண்டு அண்டு உங்களோட என்ன சொல்கிறது, உங்கள் சோல், உங்கள் புத்தி, மனம், இதுக்குள்ளே தான் நீங்கள் கொண்டு வரணும் மாற்றத்தை. அதை கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் எதை தேடியும் ஓடாதீங்க. அந்த வித்தை தெரியணுமா, அதை கற்றுக்கணுமா? இந்த லாக்கில் இருக்குங்க. நீங்கள் உங்களை ஏஜ் விடுங்க. நீங்கள் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் டன் பண்ணி வச்சுருந்தாலும் சரி. பட் இங்கே ப்ரொசீஜர் ஒன்று தான், ஒரு கல்ல 10 மாங்காய். நீ அது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, நீ வேறு எந்த ரிலேஷன்ஷிப், இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, கணவன் மனைவி உறவு, மாமியார் மருமகள், இப்போ என்னது அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள், பெரியப்பா சித்தப்பா பசங்க, வாட் எவர் இட் இஸ் சிச்சுவேஷன். இது மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, இல்லைனா இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக் இருக்குது, எல்லாத்துக்குமே டிவைன் கிட்ட வழி இருக்குது, டிவைன் பாத்துக்கு. ஓகேவா? டிவைன் பார்த்து நீங்கள் சரணடைங்க. உங்களை சரண்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வழிகள் திறக்கும் கைஸ். இந்த ஆசிலேஷன் வேண்டாம். ரொம்ப ஆசிலேஷன் மைண்டில் இருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கு எனர்ஜி நல்லா இருக்குது. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ கவனிங்க. இன்ட்யூஷன் சரியாக ஒர்க் ஆகலைன்னு உங்களுக்கே தெரியும். சில பேருக்கு தெரிஞ்சதுன்னா ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு லைஃப் கோச் இருக்காங்க, டிவைன் பாத் சேனலில் இருக்காங்க. பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு உங்களோட அந்த வழிகளை என்ன சொல்கிறது, சக்ஸஸ்ஃபுல்லான வழிகளாக மாற்றி டிவைனோட கனெக்டிவாக இருங்க. ராங் ரூட் போகாதீங்க. எதுவுமே அதாவது விர்ச்சுவல்ஸ் பண்ணுறது ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. அது அடிக்கடி அவங்க சொல்கிறது இவங்க சொல்லலாம் செஞ்சிங்கன்னா டைம் தான் வேஸ்ட்டு. சரி பண்ண வேண்டிய இடம் எங்கவோ அங்கே சரி பண்ணுங்கள். பொறுமையாக இருங்க. நம்பிக்கை, பொறுமை ரெண்டுமே அவசியம். நீங்கள் அதை பாபாவை கும்பிட்டாலும் சரி, காளியம்மனை வணங்கினாலும் சரி, கருமாரியை வணங்கினாலும் சரி, மைக்கேல் ஏஞ்சலை வணங்கினாலும் சரி. ஓகே, காட் பிளஸ் யூ. நான் சொன்ன விஷயங்கள் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். உங்கள் கூட ஒரு கலர்ஸ் சில கலர்ஸ் நீங்கள் கூட வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு
நல்லா உங்களோட இன்ட்யூஷன் பவர் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். எல்லோ, ரெட்டு, ஸ்கை ப்ளூ இந்த 3 கலரை உங்கள் கூட வச்சுக்கோங்க. இதில் 3ல் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட ஓகே தான். ஓகேவா? அது வந்து அதில் வந்து ட்ரெஸ் கோட் பண்ணிக்கிறது, இல்லைனா ஏதாவது பேப்பர்ஸ் சின்னதாக ஒரு கலர் பேப்பர் வாங்கி உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க, உங்கள் ஷர்ட் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இப்போ மெயில் பார்க்குறீங்க அப்படின்னா அடிக்கடி அதை எடுத்து பார்த்துக்கோங்க. அது உங்களோட இருக்கும்போது அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போதும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் வந்து கொஞ்ச நாள் இல்லை, ரொம்ப நாளாக புரியாத விஷயத்துக்கு விடை தேடிக்கிட்டே இருக்கீங்க. பழைய ஃபெயிலியர், அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம். ஸோ உங்கள் லைஃப்பில் நடந்து போன விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு இது இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப எப்படின்னா நாலேஜ்ஃபுல், நல்ல பிரைன், அதாவது இன்டெலிஜென்ட் நீங்கள். ஆமாவா? ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, டீச்சர்ஸ் அந்த மாதிரி லைனில் இருப்பீங்க. ஒரு மற்றவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குற அந்த போஸ்டிங்கில் அந்த மாதிரி டீச்சிங் பண்ணுற லைனு. பட் ஆனால் உங்கள் லைஃப்பில் எதையோ ஒரு ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்கப்பா. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் சிங்கிளாக இருப்பீங்க மேபி. ஆமாண்ணா கமெண்டில் பதிவிடுங்க. ஸோ மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. பட் இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களுக்கு விடை தெரியாமல் நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கீங்க. அதுக்கான விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக வரும். ஓகேவா? ஸோ இத்தனை நாள் நீங்கள் பண்ண அந்த விஷயங்களுக்கு என்றைக்காவது ஒரு பலன் கிடச்சிராதா? இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து உங்கள் வேலையில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு சக்ஸஸை ரீச் பண்ண முடியல, நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஜாபில் உங்களால் ரெகுலராக, இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். இதில் நான் சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஸ்ட்ரகிளில் இருந்தால் அது அவங்களுக்கானது. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னவங்க வந்து செகண்டாக நான் சொல்கிறேன். இப்போ சொல்லிகிட்ருக்க ஜாப் பற்றி சொல்லிகிட்ருப்பேன், அப்புறம் வந்து பிஸ்னஸ் பற்றி சொல்லிகிட்ருப்பேன். நீங்கள் அதில் இல்லைன்னா அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. அது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகும். சரியா? ஓகே. ஸோ தட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர்ஸ் பார்த்ததுனால நீங்கள் அகைன் நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க. உங்களுக்கு அந்த சக்ஸஸ்ங்கிறது வந்து ரொம்ப தள்ளி போகுது, உங்கள் கை நழுவி போகுது, கிட்ட வர மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா அது காணல் நீராக இருக்கும். அடடா, வேஸ்ட் பண்ணிட்டோமே, டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம், மணியை வேஸ்ட் பண்ணிட்டோம், எல்லாம் போச்சே அப்படி சொல்லிட்டு கஷ்டப்படுறது. ஆமாவா இல்லையா? இது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பீங்க. அடடா, நம்ம இவ்வளோ நம்பிக்கை வச்சவங்க லாஸ்ட்டில் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம அதை காணல் நீரை போய் நம்பணுமே அப்படின்ட்டு. அப்படியா? ஆமாம், இப்படி தான் மேடம் தாட் போச்சு எனக்கு, இப்படி தான் இருக்குது என் நிலமை அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. எல்லாம் சரி பண்ணிக்க முடியும், நீங்கள் நினச்சா முடியும். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் இப்போ இந்த ஸ்ட்ரகிள் இதிலேருந்து நீங்கள் வெளில வாங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். நீங்கள் என்ன காடை ப்ரே பண்ணுறீங்களோ அந்த காடு உங்களுக்கு ஒரு டிவைன் லைட் உங்கள் லைஃப்பில் வரத்துக்கு இருக்குது. ஒரு டிவைன் பவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் அதை வந்து ரிசீவ் பண்ணிக்க நீங்கள் ரெடியாக இருங்க. உங்கள்கிட்ட இருக்க அந்த தேவையற்ற விதைகள் எல்லாம் உங்கள் மண்ணுங்கிற அந்த மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுருக்கீங்க. அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் எவ்வளோ தூரம் அந்த சப்கான்ஷியஸில் ரெக்கார்டு இருக்குதுன்னு ஆர்ஆர் ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஆழ்மன பதிவுகள்னு சொல்லிவிட்டு அது பெரிய ஒரு டாப்பிக்கு. அதுக்குள்ளே பார்த்தா தெரியும், ஒவ்வொரு லேயராக இருக்கும். அதெல்லாம் ஹீலிங் பண்ணி வெளியே வரத்துக்கெல்லாம் நீங்கள் ப்ராப்பரான குருமார்க் கிடைக்கணும், ப்ராப்பராக அதை எடுத்துக்கணும். நீங்கள் அதெல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் அவங்க வேறு எதையோ சொல்லி டைவர்ட் பண்ணி விடுவாங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்கள் லைஃப்க்கு எப்படி இதை வந்து ஸ்மூத்தாக நீங்கள் சிம்பிளாக நீங்கள் டே டு டே லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டே இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து மூவ் ஆன் பண்ணிக்கணும். உங்களை எப்படி பவராக வச்சுக்கணும், உங்களுக்கு அடுத்தது என்ன, நீங்கள் கரண்ட்டில் எப்படி இருக்கணுன்றத எல்லாமே உங்களுக்கு கைடன்ஸ் இருக்குது டிவைன் பாத்தில். இந்த ஸ்டெப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான மைண்ட் செட் வேணும். எனக்கு வந்து இதுக்கான விடை கிடைக்கணும், நான் இந்த ஃபெயிலியர்லேருந்து என்னை ரெக்டிஃபை பண்ணிக்கணும், எனக்கு சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மூவ் ஆன் பண்ணுங்களேன். என்ன நடந்துகிட்ருக்கு உங்களுக்குன்னு ஒரு ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். எத்தனையோ செலவு பண்ணுறீங்க, இந்த வயசு வரைக்கும் எவ்வளவோ ஸ்பிரிச்சுவல் பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போய்ட்டு எதையோ கற்றுன்னு வந்திருப்பீங்க. இங்கே அதெல்லாம் கற்றுன்னு ஒழுங்காக இருந்தீங்கன்னா இந்த இது வராது, இந்த ஸ்ட்ரகிள் வராது.
இன்றைக்கி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஏதாவது புதிய முயற்சிகள் பண்ணுறீங்க, இல்லை முதலீடுகள் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த பக்கம் ரிலேஷன்ஷிப்பையும் பார்ப்பேன், ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் மூவ் ஆன் பண்ணுவேன், அந்த பக்கம் ஜாப்லேயும் 4-5 ஜாபில் நான் வந்து போய் அட்டன் பண்ணிட்டு வருவேன், இல்லைனா பிஸ்னஸ் ஒரு 2-3 பிஸ்னஸ், இப்போ ஆல்ரெடி 2 பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, இப்போ 3வது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அகலக்கல் வைக்காதீங்க. ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தான் இப்போ இருக்கிற உங்களோட அந்த மைண்ட் சுச்சுவேஷனால் உங்களை வந்து அதில் சக்ஸஸ் பார்க்குற மாதிரி அது இருக்குது நிலமை. இல்லைனா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிற மாதிரி எனர்ஜி இந்த பக்கமும் அந்த பக்கம் விரயமாகி லாஸ்ட்டில் எதுலேயும் சக்ஸஸ் பார்க்க முடியாமல் இதாகும். ஓகேவா? அதனால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். காட் பிளஸ் யூ. நீங்கள்லாம் அபவ் 40, 35க்கு மேலே தான் இருப்பீங்க, ஒரு சிலர் 50க்கு மேலே கூட இருப்பீங்க. சரி, இப்போ வந்து பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, தேவனோட பிளஸ்ஸிங் என்ன? பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாள் சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து உங்களோட வேலைக்காகவோ இல்லை ரிலேஷன்ஷிப்காக எதுவுமே, அதாவது என்னென்னா செய்யணும், வருமா வராதா, வரும் ஆனால் வராது அப்படி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணலாமா வேணாமா, ஃபஸ்ட்டு யோசிக்கவே நீங்கள் வந்து அதை வந்து இந்த யோசனை வரலாமாங்கிறது கூட அதுக்கு ஒரு 4 வாட்டி யோசிப்பீங்க. அப்படியா? ஆமாம் மேடம், அப்படி தான் மேடம் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு புதிய விஷயம் ஸ்பார்க் வரும் உங்களுக்கு. அது உங்களோட ஜாப் கேரியராக கூட இருக்கலாம், இல்லைனா உங்களோட படிப்பு சம்மந்தமான விஷயம், உங்களை நெக்ஸ்ட் லெவல் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான விஷயத்தை நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு உதயமாகும். ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி அதை வந்து செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவீங்க, எடுத்து வச்சுடுவீங்க ஒரு அடி. அது மாதிரி யோசனையில் இருந்தீங்கன்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். சில பேர் வந்து யோசனையிலே இருக்கீங்க, ஓகேவா? அது ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரியும் காமிக்குது. ஏதாவது திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா ப்ரப்போஸ் பண்ணணும், அதுக்காக கூட முயற்சி பண்ணிவிட்டு சொல்லலாமா வேணாமா, சொன்னால் தப்பாயிடுமா, இப்படி யோசனை ஓடிட்டுருக்கு. சில பேர் வந்து உங்களோட வேலைக்காக ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதுறது அதை பற்றி யோசனையில் இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசிக்கிற அந்த விஷயங்களை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? சரி, நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் வந்து நீங்கள் நான் சொல்கிற இந்த ரீடிங் வந்து பிலோ 20, 25 இது கீழே தான் இருப்பீங்க. ஓகேவா? சரி, நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். பைல் 3க்கு ஆல் தி பெஸ்ட். நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயம் ஃப்யூச்சரில் சக்ஸஸ் ஆகும், பயப்படாதீங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா டிவைன் பாத்தில் நீங்கள் வந்து ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அது எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேணாமா, பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, அதை இன்னும் கொஞ்சம் கிளியராக கேட்டுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகே, இப்போது பைல் 4 ஃப்ரெண்ட்ஸ், பைல் 4 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம். சில பேர் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் அந்த பிளஸ்ஸிங்ஸ்க்காக நிறைய வேண்டுதல் வச்சுருந்தீங்களா? டிவைன் கிட்ட நீங்கள் வேண்டின அந்த வேண்டுதல்கள், அதுக்கான அந்த பிளஸ்ஸிங்ஸ் வரப்போகுது. ரெடியா? ஸோ உங்களோட தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற அந்த என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கையின்மை அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி போடுங்க. பாசிட்டிவாக இருங்க. யாருக்காவது ஹீலிங் வேணும், இந்த மாதிரி குழந்தையின்மை ப்ராப்ளம் இருக்குது, இது என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு ரேக்கி ஹீலிங்கில் அதெல்லாம் சரியாகும். ஓகேவா? ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பிளஸ்ஸிங்ஸ் நல்லாயிருக்கு. இதுக்கான விஷயங்கள் திடீர்னு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே யாருக்கு அது கூட அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா கூட சொல்லுங்கள். திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல வரன், அதாவது உங்களுக்கு ஒரு ஃபீமேல் எனர்ஜி நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம். இன்றைக்கி அதுக்கான சைன் ஏதாவது தெரிஞ்சதுன்னா, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டியான பர்சன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மெயில் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா, ஃபீமேல் எனர்ஜி
35 அந்த மாதிரி ஏஜ் குரூப். உங்களோட ஒரு 5 இயர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது மேபி ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருப்பீங்க மெயில் எனர்ஜி. ஸோ அவங்க 35ல் அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் 40ல் கூட இருக்கலாம். ஓகேவா? அவங்க வந்து கன்னி, மகரம், ரிஷபம் அண்ட் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்காங்க. நல்ல வெல் செட்டில்டான பர்சன். நல்ல ஒரு அந்த ஒரு அகங்காரம், கர்வம் அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. ரொம்ப கைண்டான பர்சன். அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீமேல் சைல்டு இந்த மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு வரப்போகிறாங்க. ஓகேவா? சந்தோஷமா? அதனால் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அவங்கள வந்து வீட்டிலையே வச்சு பூஜை பண்ணுங்கள். அடிக்கடி இந்த விளக்கு ஏற்றி வச்சு ஒரு நீங்கள் என்ன எப்படி நீங்கள் வழிபாடு பண்ணுவீங்களோ, இப்போ வந்து இது பார்க்குறது நீங்கள் வந்து கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. கேண்டில் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச அந்த காடை வந்து ப்ரே பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான பிளஸ்ஸிங்கை கொடுக்கும். அதனால் சொல்கிறேன். நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயங்களை தான் நான் பதிவிடுறேன். அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி நீங்கள் சில கலர்ஸ் கூட யூஸ் பண்ணுங்கள். ரெட்டு, ஒயிட்டு, க்ரீன். ஓகேவா? இந்த 3 கலர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். மணி எனர்ஜி எடுத்து கொடுக்கும். நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நல்ல இன்கம் வரும். திடீர் பண வரவு, திடீர்னு லாபம் அதிகரிக்கும். நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா திடீர் ப்ரமோஷன். உங்கள் மேனேஜர் கூப்பிட்டு இல்லை உங்கள் ஓனர் கூப்பிட்டு உங்களுக்கு இந்தப்பா உனக்கு ரொம்ப நாளாக கொடுக்கணும்னு நினச்சேன் இந்த ப்ரமோஷனை, சரி நீங்கள் கொடுத்துட்றேன் வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் ஆர்டரை கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் சைன் கிடச்சிதுன்னா கமெண்டில் பதிவிடணும். ஓகே? ஸோ நான் சொன்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குடே. உங்களுக்கும் வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்குது. இந்த ஸ்ட்ரகிள், இந்த மணி எனர்ஜிக்காக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தீங்க, ஜாபில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்தீங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தீங்க, திருமண தடை இருந்தது இவ்வளோ நாளாக அப்படின்ற இந்த பிரச்சனையெல்லாம் ஓடிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீக்கி வந்து உங்களுக்கு அதில் ஒரு நல்ல முன்னேற்றமும் அதில் வந்து ஒரு சக்ஸஸ், அதில் எந்த சைன் வந்தாலும் அந்த சைனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தடைப்படுது அப்படின்னா டிவைன் பாத்தில் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கீங்க, இது மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. ஓகே, பைல் 5க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள்லாம் வந்து ஒரு அபவ் 30ல் இருப்பீங்க, பிலோ 30ல் இருப்பீங்க. பிலோ 30, 25, 20ல் கூட இருக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் இல்லைனா ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சக்ஸஸ் வேணும், அது எனக்கு வந்து நான் எழுதிட்டு வந்திருப்பீங்க, அது நான் வந்து அதில் சக்ஸஸ் ஆகிடுவேனா இல்லையா அப்படின்னு ஒரு ஆசோலேஷன்லலாம் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அதில் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அது நிமித்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் யூனிவர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இதனால் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி கொடுப்பீங்க. உங்களோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்குவீங்க. ஸோ இன்றைக்கி எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது இந்த பைல் 5 சூஸ் பண்ணவங்க. அது மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம உங்களோட அந்த என்ன சொல்கிறதுனா ப்ரப்போசல் எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்னு சில பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படின்னாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வைட் பண்ணுறாங்க அவங்கள பார்ட்டிக்கு அப்படின்னு சொன்னால் அதை அட்டன் பண்ணுங்கள். அங்கேருந்து ஏதாவது ஒரு நல்ல ப்ரப்போசல் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியும் தெரியுது, ரிலேஷன்ஷிப்லேயும் தெரியுது. இதை மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு கெட் டுகெதர் மாதிரி நீங்கள் மீட் பண்ணிக்குவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி, உங்களோட வெற்றியை கொண்டாடுற மாதிரி. ஸோ ஏதோ சின்ன சின்ன சக்ஸஸ், அது படிப்பு ரீதியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அதை அட்டன் பண்ணிவிட்டு அதை வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்காக செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி, இல்லை வேறு யாராவது உங்களை அந்த செலிப்ரேஷனில் இன்வைட் பண்ணலாம், போய் கலந்துக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம், ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 9 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் சில கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு நல்ல எனர்ஜி எடுத்து கொடுக்கும். ரெட்டு, எல்லோ, ஒயிட்டு, க்ரீன் கூட யூஸ் பண்ணலாம். இந்த 4 கலர்
இதில் ஏதாவது மெயினாக ரெட்டு கலர் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ரெட் எல்லோலாம் யூஸ் பண்ணுங்கள், கோல்டன் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்து கொடுக்கும். ஓகே, நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல்ஸ் சூஸ் பண்ணவங்க நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப வந்து டஃப் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு, ரொம்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நிம்மதி இல்லை, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை கண்டினியூ பண்ணுறதா இல்லை அதுலேருந்து வெளில வரணுமா, எனக்கு இந்த நிலமை மாறுமா மாறாதா? உங்கள் டிவைன் கிட்ட கேட்டு பாவம் ரொம்ப டிவைனே ஓஞ்சிருவாங்க போல. உங்கள் கார்டியன் ஏஞ்சல் வந்துட்டாங்கப்பா. உங்கள் கார்டியன் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க? உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, உனக்கு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது, புது வாழ்க்கை பிறக்க போகுது. அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணு. ஓகேவா? உன்னை ஹீல் பண்ணிக்கோ. ஸோ நாங்கள் கொடுக்குற அந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணிவிட்டு நீ வந்தேன்னா கரெக்டாக உனக்கு ஒரு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு நிறைய சைன் கொடுத்துருப்பாங்க. சைன் கொடுத்தும் கவனிக்கலைன்னா வாய்ஸ் கூட கொடுக்குறாங்க. இப்போ டாரோட் ரீடிங் மூலமாக உங்களுக்கு வாய்ஸ், டிவைன் பாத் மூலமாக வாய்ஸே கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி ஹீல் பண்ணிக்கிட்டு இதில் வெளில வரணும்? உங்கள் மனசு என்ற அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற தேவையற்ற விதைகளை அது எவ்வளோ தூரம் போய் ஆழமாக பதிஞ்சிருக்கு அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆரா ஸ்கேன் எடுத்துக்கோங்க. இந்த நான் சொன்ன இந்த விஷயத்தில் லேக் ஆகிருக்கீங்க இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ், மிதுனம், துலாம், கும்பம், கடகம், விருச்சிகம், மீனம், ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபத்தில் கூட இருப்பீங்க. ஒரு சிலர் சொல்கிறேன், ஓகேவா? இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஸோ தட் உங்களோட ஏஜ் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ 40 இருப்பீங்க. ஒரு சிலர் 30. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதுலேருந்து என்ன பண்ணலாம்? அது வந்து சரி, அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வரீங்கனாலும் அது ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் அந்த மாதிரிலாம் இருந்தால், எனக்கு அடுத்த கார்டு, இந்த கார்டுக்கு பின்னாடி எனக்கு இந்த கார்டு தான் வந்தது. அது என்ன, டெவில் கார்டு தான் இருந்துச்சு. பிளாக் மேஜிக் ஏதோ இருக்குது. இந்த பைல் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ அந்த மாதிரி இருக்குது. அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்களை 100% மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லி, ஏன்னா இது கலெக்டிவ் ரீடிங். நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுக்கும்போது இன்னும் அக்யூரேட்டாக பார்த்து சொல்ல முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆழமான பதிவுகள் இருந்தாலும் இல்லைனா உங்களுக்கு பிளாக் மேஜிக் இருந்தாலும் ஈஸியாக உங்களை வந்து தற்காத்துக்க முடியும். உங்களை வந்து அடுத்த லைஃப் நீங்கள் போகும்போது அதோட பாதிப்புகள் எதுவும் உங்களை வந்து அணுகாதபடி நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக நீங்கள் உங்களோட லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியும். நீங்கள் ரெடியா? நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஏஞ்சல்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. ஹீல் பண்ணிக்கோங்க உங்களை. அந்த சைக்கிள் மாறப்போகுது. சீக்கிரம் வந்து நீங்கள் அந்த சைக்கிள் மாதிரி நியூ பிளெஸ்ஸிங்ஸ் வரும்போது நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதுக்கு உங்கள் மனம் என்ற அந்த மண்ணில் நிறைய குப்பைகள் எல்லாத்தையும் உள்ள ஆழ்மனசில் போட்டு விதைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதுதான் பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கும். அந்த நேரத்துக்கு அந்த பிளெஸ்ஸிங்கை உங்களால் ஏற்றுக்க முடியாது. புரியுதா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, புரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு டிவைன் கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க. இதில் 2 பைல் வைக்கிறேன். எந்த பைல் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு வந்து இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். பைல் நம்பர் 2க்கு க்ரீன் கலர். ஓகே, ரெடியா? பார்த்துடலாமா? கேள்விகள் மனதில் நிறுத்திக்கோங்க. பைல் 1க்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா? உங்கள் கேள்வி எதுவாக இருக்குங்கிறத சொல்கிறேன்.
இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் சிங்கிளாக தான் இருக்கீங்க, மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருக்கீங்க. அந்த வாழ்க்கை சரியில்லாமல் ஒரு நியூ பிகினிங்ஸ். கரெக்டாக இல்லை? ஆமாம் அண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலர் லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் ஆகிட்டு நியூ பார்ட்னருக்காக வெயிட்டிங். ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்கள் பர்சன் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களோட ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி வருவாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். ஓகேவா? உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து ரொம்ப உங்களை வந்து ரிலாக்ஸாக அவங்களோட வார்த்தைகளாலே உங்களை வந்து ஹீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பர்சனை மிஸ் பண்ணாதீங்க. யூனிவர்ஸ் வந்து நீங்கள் கேட்ட அந்த ரிலேஷன்ஷிப் இதை வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ரிலேஷன்ஷிப்காக மட்டும்தான். ஆமாம் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். அந்த பர்சன் கூட மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இல்லைனா கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பாங்க. பிலோ 40 தான் இருப்பீங்க. நீங்கள் பார்க்குறவங்களும் பிலோ 40, 35, 30 அந்த மாதிரி இருப்பீங்க. உங்களோட பர்சனும் அதே ஈக்குவலில் தான் வருவாங்க. ஓகே, ஹாப்பியா? காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும்னா, இதுவும் ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக தான் தெரியுது. உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணியிருக்க அந்த உறவு திரும்ப உங்ககிட்ட ரீகன்சிலேஷன் வருவாங்களா, திரும்ப உங்ககிட்ட பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம் அண்ணா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த உறவு பற்றி தான், இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக தான் கேட்டிருக்கீங்க. இப்போது பிரேக்கில் தான் இருப்பீங்க. நீங்கள் அவங்களோட பிரேக்கில் தான் இருக்கீங்க. இதை நீங்கள் வந்து திருமணமானவங்களாக கூட இருக்கலாம். ஒரு சிலர் லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் ஆகிட்டு இப்போ சிங்கிளாக இருக்கீங்க. உங்களுக்கான இந்த பர்சன் கூட ரீஜாயின் இருக்கா இல்லையா, இல்லை நியூ பிகினிங்ஸ் பார்க்கலாமா அப்படிங்கிற ஆசோலேஷன் மைண்டில் இருந்துகிட்ருக்கீங்க. எஸ்னால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பைல் 2க்கு நோ சொல்லியிருக்காங்க. பட் நான் சொன்ன அந்த ரீசன் கரெக்ட் தான் அப்படின்னா பைல் 2 கரெக்ட் மேம் சொல்லுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்கில் இருந்து, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து, ஆழ்மன பதிவுகள் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி கிளியர் பண்ணணும்? உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணுங்கள். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னா ஆரா ஸ்கேன் பார்த்துக்கோங்க. அது நீங்கள் நியூவாக போனீங்கனாலும் சரி, அந்த நியூ பார்ட்னருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆழ்மன பதிவுகள் இருந்தாலும் அது உங்களை பாதிக்கும். உங்களுக்கு இருந்து அவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக, அவருக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் பர்சனாக இருக்காருனாலும் உங்களோட நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அவரை பாதிச்சிடும். அவர் வந்து உங்களுக்கு என்ன தான் ஹார்ட்ஃபுல்லாக பண்ணலாம், உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்ய வரவங்களை கூட நீங்கள் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணி அது உங்களை அறியாமையே அது நடக்கும். அந்த வைப்ரேஷன் அப்படி தான் மாற்றி கொடுக்கும் அது. ஓகேவா? சரி, அதனால் கொஞ்சம் அவேராக இருங்க. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும், இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்ட்ரக்கில் இருந்துலாம் வெளியே வரணும், உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் ஏதாவது தேவைப்படுது, இல்லைனா லைஃப் கோச்சிங் கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கால் பண்ணினா சும்மாலாம் கால் பண்ணி இது வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா நான் பிஸியாக இது வந்து நான் டைரெக்டாக உங்களை அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் எனக்கு முக்கியம். உங்களை வந்து நான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் ஃப்ரீ ஆகிட்டு நான் வந்து உடனே கூட உங்களுக்கு பார்ப்பேன். ஆனால் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் பிஸியாக இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா என்னால் எடுக்க முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன். வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடுங்க. உங்களுக்கு என்ன, உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன கோர்ஸ், ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் வேணுமா அது மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வீடியோட எண்ட்லேயே வந்து நம்மக்கிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து வச்சுருக்கேன். அது வந்து சப் டைட்டில் மாதிரி வரும் அந்த கோர்சஸ் வந்து. ஓகேவா? அதுக்கான சர்வீஸும் நம்மக்கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம். அது கிளாஸ் வேணுனாலும் கற்றுக்கலாம். இது இல்லாமல் மாஸ்டர் கிளாஸ்லாம் இருக்குது. அது வந்து ரேக்கி கிளாஸு, ஏஞ்சல் கிளாஸு, அப்புறம் வந்து ஃப்ளவர் தெரப்பி. ஓகேவா? அதுக்கப்புறம் பஞ்சபட்சி சாஸ்திரம், அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்குது. இதெல்லாம் மெயின் சப்ஜெக்ட். அதெல்லாம் வந்து ஸ்க்ரீனுக்கு எண்டில் வருது. இது வந்து சப்டைட்டில் மாதிரி வரும். இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. சர்வீஸும் இருக்கும். அப்புறம் வந்து ஆரா ஸ்கேன் பற்றின எல்லா விஷயமும் அதில் இருக்கும். உங்களுக்கு அந்த சர்வீஸில் ஏதாவது ஒன்று வேணும்னாலும் பண்ணிக்கலாம். லைஃப் கோச்சிங் கிளாஸு, இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துலேருந்து பெர்மனன்ட் ரெமெடி, அதே மாதிரி எந்த பிளாக்கேஜஸ் இருந்தாலும், டெவில் எனர்ஜி, இந்த பிளாக் மேஜிக் எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு பெர்மனன்ட் ரெமெடி வந்து உங்களுக்கு 21 days லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான். அதில் வந்து உங்களோட ஆரா பவரை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். உங்களோட அந்த அடிமனசில் இருக்க அந்த ஆழ்மன பதிவுகள், அந்த தேவையற்ற விதைகள்லாம் மண் மாதிரி போட்டு வச்சுருக்கீங்களே உங்கள் மனசுன்ற மண்ணுக்குள்ளே,
அது எந்த அளவுக்கு ரெக்கார்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை கிளியர் பண்ணி கொடுப்பேன். இது இந்த மாதிரி எங்கேயாவது உங்களுக்கு ஆப்ஷன் கிடச்சா போய் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரியலன்னா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான ரெமெடி எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.